திருவாரூர் ஃபீட் ஆஃப் ஃபயர் நாட்டிய விளையாட்டு மற்றும் இசைப்பள்ளி நிறுவனர் திரு எம் அரவிந்த் அவர்களோட ஒருங்கிணைப்பில் அவங்களோட மாணவி சாருமதி அவர்கள் அதாவது கரகத்தை வச்சு ஒரு கிராமிய கலை நடனத்தை நமக்காண்டி அரங்கேற்றம் வந்திருக்காங்க. இது தவிர வெஸ்டர்ன் டான்ஸ் திரு கே கனிஷ்கா அவர்கள் நடனமாட வந்திருக்காங்க. அதை பற்றி ஒரு வார்த்தைகள் நம்ம நிறுவனர் அரவிந்தர் சார் வந்து அதை பற்றி பேசுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த கலைத்துறையில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 18 ஆண்டுகளாக பயணிச்சிட்ருக்கோம். இந்த ஃபீட் ஆஃப் ஃபயர் ஆரம்பித்து பல்வேறு விதமான போட்டிகள், சாகச நிகழ்ச்சிகள், உலக சாதனையிலேருந்து எல்லா அரசு சார்ந்த நிகழ்வுலேருந்து நம்ம போயிட்டுருக்கோம். அந்த வகையில் சிலம்பம் ஒரு 400 பேர் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து 8 மணி நேரம் நான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அனைத்து கலைகளையும் இது வந்து சிலம்பத்தோடு இருக்கக்கூடாதுன்னு அனைத்து கலைகளையும் ஒன்றிணைச்சி 5 மணி நேரம் நிகழ்வு பண்ணோம். ஸோ அதுமாரி நிறைய விதமான ஃபோக்கஸில் அந்த ஒரு மாணவர்களுடைய திறமை எங்கே என்ன இருக்குன்னு அதை தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கான பிளாட்ஃபாரத்தை நாங்கள் அவங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம் மாணவர்களுக்கு. அந்த வகையில் இப்போது கனிஷ்காங்கிற பாப்பா வெஸ்டர்ன் டான்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து கரகம் வச்சு தலையில் ஒரு வெரைட்டி ஷோ உங்களுக்காக காத்திருக்கு, பாருங்கள். நன்றி.
இந்த கரகம் வச்சு கண்டினியூவாக அரை மணி நேரம் பண்ணுவாங்க, 30 நிமிடம் பண்ணுவாங்க. அதில் சில நிகழ்வுகள் தான் இப்போ பார்த்துருக்கீங்க. இந்த சைக்கிள் வீலில் இந்த கரியாக இருக்குது பாருங்கள், இது என்னன்னா நெருப்பு வச்சு பண்ணுவாங்க. தலையில் நெருப்பு இருக்கும் இந்த சைக்கிளில். இதில் எதுவும் ட்ரிக்கெல்லாம் கிடையாது, சாதாரண சைக்கிள் வீலு தான். நன்றி. அதாவது அவரோட அகாடமி பேர் வந்து ஃபீட் ஆஃப் ஃபயர் இல்லையா? அவர் வந்து ஃபயர் வச்சனால பிள்ளைகளை ஃபயர் ஆக்குறாரா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை ஃபயர் ஆக்கிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட் ஆஃப் ஃபயர் வச்சாரான்னு தெரியல உங்களுக்கு. உண்மையிலேயே பாப்பா தலையில் எதுவும் வந்து ஒட்ட வைக்கிறதுக்கு எதுவும் வச்சிருக்கா பாப்பா? அது வாட்டுக்கு எடுக்குது, அது வாட்டுக்கு வைக்கிது. உங்களுக்கு வந்து சும்மா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு பொருளை வச்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் வைக்க முடிய மாட்டேங்குது. மெயின் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த குருஜியோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கற்றுக் கொடுக்கறது ட்ரைனிங் தான். அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைக்கு இந்த வயசுலயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கண்டு அதை வந்து ஒரு பக்குவப்படுத்தி உங்களுக்கு கண்டு மனசை வந்து பார்த்தீங்கன்னா ஒருநிலைப்படுத்தி உங்களுக்கு கண்டு 2 குழந்தையுமே நீங்க பார்த்திருப்பீங்க உங்களுக்கு கண்டு. அது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலையை விரும்பி அதோட முக எக்ஸ்பிரஸ்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு கலை வந்து ஜெயிக்கிறதே எங்க அப்படின்னா அதை அந்த குழந்தைகள் விரும்பி பண்ணா மட்டும்தான் அது வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற முடியும். அந்த 2 குழந்தைகளும் பாப்பா மேலே வா 2 குழந்தைகளுமே வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அருமையா வந்து பார்த்தீங்கன்னா அரங்கேற்றம் பண்ணாங்க உங்களுக்கு. இது உங்க திருவாரூர் மண்ணோட குழந்தைகள் அடுத்த தலைமுறை வந்து பார்த்தீங்கன்னா கலையை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையில எடுத்துக்கிட்டாங்க. என்னைக்குமே இந்த கலைக்கு அழிவு இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த தெய்வ குழந்தைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாட்சி உங்களுக்கு. இந்த திருவாரூர்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிஜே விஐபி குளோபல் விருது விழால இந்த குழந்தைகள் அரங்கேற்றம் பண்ணதுல வந்து நம்ம கம்பெனி ரொம்ப ரொம்ப பெருமைப்படுது உங்களுக்கு. வந்து இந்த 2 குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டு 2 குழந்தைகளையுமே வந்து பாத்தீங்கன்னா மென்மேலும் வளரணும் உங்களுக்கு கண்டு. இன்னைக்கு வந்திருக்க ஜாம்பவான்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டு இவங்களுக்கு திரும்ப திரும்ப வாய்ப்பு கொடுத்து இந்த கலையையும் அவங்க கல்வியையும் அந்த அகாடமியும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து கொண்டு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு கொடுக்கணும். இந்த நல்ல தருணத்தை கேட்டுக்கிறோம். எல்லாத்தையும் இன்னொரு வேண்டுகோள் வச்சிருக்கோம். எம்எல்ஏ சார் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2-3 ப்ரோகிராம்ஸ்னால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியான செட்டுட்டு உங்களுக்கு. இன்னொரு இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம், அங்க ஒரு பீஸ் கமிட்டியில ஐயா தான் உட்கார்ந்து பேசி முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. அதனால எல்லாருமே இருந்து எம்எல்ஏ வந்த பிறகு அவங்க கையாலையும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் போட்டோ எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத ஒரு வேண்டுகோளா வந்து டயத்தில் வச்சுக்கிறவங்களுக்கு வந்து அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம சாரோட கலை நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா வந்து அரங்கேற்றம் பண்ணுவாங்க. அடுத்தடுத்த நிகழ்ச்சி பண்ணலாம். கொஞ்சம் உட்காருங்க சார். பாப்பா ரொம்ப சிறப்பு. சரிங்களா? வாழ்த்துக்கள்.